ஒரு காலத்தில் நீல வானமும் பரந்த கடலும் வாழ்ந்த ஒரு அழகிய உலகம் இருந்தது. அந்த உலகில் நீரவன் என்ற ஒரு பெரிய கடல் இருந்தது. அவனின் நீர் எல்லையற்றது போல தோன்றியது. மக்கள், மீன்கள், பறவைகள் எல்லோரும் அவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதே உலகில் மேகமணி என்ற அழகான மேகம் இருந்தது. அவனது கடமை மழையை பெய்ய செய்து பூமியையும் கடலையும் உயிரோடு வைத்திருப்பது. ஆனால் ஒரு வருடம் மேகமணி தனது கடமையை மறந்தான். என்னால்தான் எல்லாம் நடக்கிறது என்று பெருமிதம் கொண்டு மழையை தராமல் இருந்தான். நாட்கள் சென்றன. கடலின் நீர் மெதுவாக குறையத் தொடங்கியது. ஆறுகள் வறண்டன. மீன்கள் துயருற்றன. மக்கள் தாகத்தில் தவித்தனர். நீரவன் ஒருநாள் மேகமணியை நோக்கி கூவினான். நான் இவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் உன் மழையில்லாமல் என் நீரும் வற்றிவிடுகிறது. உலகமே உன்னை நம்பித்தான் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் மேகமணியின் மனதைத் தொட்டன. அவன் தனது தவறை உணர்ந்து வானத்தில் கருமேகங்களாக திரண்டு பெரும் மழையை பொழிந்தான். மீண்டும் ஆறுகள் ஓடின. கடல் நிறைந்தது. பூமி பசுமையடைந்தது. உலகம் உயிர் பெற்றது. குறளின் பொருள்: மிகப்பெரிய கடலும் கூட மழை தரும் மேகம் உதவாவிட்டால் தன் நீர் செல்வத்தை இழந்துவிடும். அதாவது, எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் யாரின் உதவியில்லாமல் நிலைத்திருக்க முடியாது. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின்.